வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மகா சிவராத்திரி பிரபஞ்சத்தால நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம்னே சொல்லலாம். வரம் கொடுத்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அப்படி வழங்கப்பட்ட ஒரு வரம் தான் இந்த மகா சிவராத்திரி. ஒரு வருடம் நம் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஒரு நாள்ல நம்ம பூஜை செய்து வழிபடும் போது இந்த பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி யாரும் தவறவிடாம பூஜை செய்து பலன் அடைங்க. புண்ணியம் தரக்கூடிய புண்ணியம் நாள் இந்த மகா சிவராத்திரி. இந்த புனிதமான மகா சிவராத்திரி பூஜையினுடைய சிறப்புகள், மகா சிவராத்திரி பூஜையில் எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் நம் சிவபெருமானுடைய முழு அருளை பெறலாம், எப்போது மகா சிவராத்திரி அப்படின்றத நம்ம இன்னைக்கு பதிவுல தெரிஞ்சுக்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. மாத தேய்பிறை சதுர்த்தி திதியில் வரக்கூடியதுதான் இந்த மகா சிவராத்திரி. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி இரவு 8:20 துவங்கி மறுநாள் மார்ச் 9ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதியானது உள்ளது. எனவே மார்ச் 8ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு பிறகு மகா சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும். சிவாய நம என சிந்திப்போர்க்கு அபயம் ஒருபோதும் இல்லை என்பது ஆன்றோர். மகா சிவராத்திரி அன்று தம்பதிகளாக கணவன் மனைவி இருவரும் சிவலிங்க வழிபாடு செய்தால் இல்லறம் இன்பமயமாக திகழும். தம்பதிகள் அன்னோனிய அன்பு நிறைந்து இறைவனின் திருவருளால் வளமுடன் வாழ்வார்கள். மாதம் மாதம் சிவராத்திரி வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரியாக கொண்டாடுகின்றோம். அதற்கு காரணம் என்ன? இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியில தான் நிறைய நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது. இந்த புராண கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கதைகளையும் நம்ம ஒன்னொன்னா இன்னைக்கு பதிவுல பார்க்கலாம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புனிதமான மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டித்துதான் மகாவிஷ்ணு மகாலட்சுமியையும் சக்கர ஆயுதத்தையும் பெற்றாராம். பிரம்மாவும் சரஸ்வதி தேவியை பெறக்கூடிய பாக்கியத்தையும் அடைந்தார். இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் பல முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது பொங்கி வந்த ஆழகால விஷம் மண்ணுலக மக்களை பாதிக்கப்படக்கூடாது என்று எண்ணிய சிவபெருமான் ஆழகால விஷத்தினை தனது கண்டத்தினுள் தாங்கி நீலகண்டனாக மருலகத்தை அழிவிலிருந்து காத்ததும் இந்த சிவராத்திரி நாளில்தான். பார்வதி தேவி ஈசனின் கண்ணை மூடியதால் விளைந்த குழப்பத்தை நீக்கிக் கொள்ள விரதம் இருந்து பேறு பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான். ஈசனின் இடது பாகத்தினை அன்னை பெற்றதும் இந்த திருநாள் தான். பிரம்மா தனது படைப்பு தொழிலை தொடங்கியதும் இந்த நாளில்தான். இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியதும் இந்த மகா சிவராத்திரி அன்றுதான். குபேரன் செல்வத்தின் அதிபதியாக மாறியதும் இந்த நாளில்தான். அக்னி ரூபமாக மாறிய சிவன் சிவனாரின் திருவடி மற்றும் திருமுடி காண புறப்பட்ட திருமாலுக்கும் பிரம்மதேவருக்கும் பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் லிங்கோஸ்மவராக பெரும் ஞான பிழம்பாக தோன்றி காட்சியளித்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான். அர்ஜுனன் பாசுபதாஸ்திரம் பெற்றதும் கண்ணப்பனார் தனது கண்களை சிவபெருமானுக்கு தானமாக வழங்கியதும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த புனிதமான இந்த மகா சிவராத்திரி திருநாளில் நம்ம எப்படி விரதம் இருந்து வழிபட்டால் சிவபெருமானுடைய முழு அருளை பெறலாம், புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி வழிபடலாம்? மனதை கட்டுப்படுத்தும் மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி விரதம். மகா சிவராத்திரி கொண்டாட தேவையில்லை, பக்தியுடன் கடைபிடிக்க வேண்டும். மகா சிவராத்திரி இந்த நாளில் உபவாசம் இருக்க வேண்டும். அதாவது சாப்பிடாமல் விரதம் மேற்கொள்ள வேண்டும், கண் விழிக்க வேண்டும். உபவாசத்துடன் கண் விழித்து ஈசனை நினைத்து மனமுருகி வழிபட வேண்டும். உபவாசம் அதாவது எல்லாரும் சாப்பிடாமல் விரதம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. முடிஞ்சவங்க நீங்க விரதம் இருந்து வழிபடலாம். முடியாதவங்க, வயசானவங்க, கர்ப்பிணிகள், இல்ல டேப்லெட் எடுத்துக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களா நீங்க சாப்பிடலாம் தாராளமாக. இல்லைன்னா உங்களால முடிஞ்ச பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். உங்களால என்ன முடியுமோ உண்மையான அன்போடும் ஈசனை மனமுருகி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபட்டாலே போதும். இந்த நாளிற்கு கிடைக்கக்கூடிய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மகா சிவராத்திரி திருநாளில் சிவனுடைய ஆலயங்களில் எல்லாவற்றிலும் 4 சாம பூஜைகள் நடைபெறும். கண்டிப்பா நீங்க அந்த 4 சாம பூஜையில கலந்து கொள்ளுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சாம பூஜையிலாச்சும் கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க. ரொம்ப நல்லது. இந்த பூஜையில கலந்து கொள்ளும் போது முடியாத பட்சத்தில் நீங்க வீட்டுல இருந்து பூஜை செய்யலாம். முடிஞ்ச பட்சம் நீங்க கலந்து கொள்ளுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. சிவபெருமானுக்கு அலங்காரம் பண்ணி நம்ம பூஜை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அன்போடு வில்வ இலைகளை அர்ச்சனை செய்து பூஜை செய்தாலே போதும். ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட்டாலே போதும். 4 கால பூஜைக்கு முன்பாக நடராஜரையும் பிரதோஷ நாயகரான நந்தி பெருமானையும் வழிபட வேண்டும். 1 ஜாமத்தில் சோமசுந்தரரையும் 2ஆம் ஜாமத்தில் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியையும் 3ஆம் ஜாமத்தில் லிங்கோஸ்பவரையும் 4ஆம் ஜாமத்தில் ரிஷபாரோட மூர்த்தியையும் வழிபட வேண்டும்.
கோவிலுக்கு சென்று 4 ஜாம பூஜைகளில் பங்கேற்க முடியாதவர்கள் இரவு வீட்டிலேயே நம்ம எளிமையான முறையில் இந்த 4 கால பூஜையை செய்து முறைப்படி செய்து வழிபடலாம். வீட்டில் பூஜை செய்பவர்கள் பஞ்சாட்சர மந்திரமான நமச்சிவாய சிவாய நம வார்த்தைகளை உச்சரித்தபடியே நீங்க வழிபட வேண்டும். புராணம், திருவிளையாடல்கள், சிவபெருமானுடைய புராணங்கள், திருவிளையாடல் கதைகளை நீங்க கேட்கலாம், படிக்கலாம். இந்த மாதிரி நீங்க நினைத்து நீங்க வழிபடலாம். இரவு கண் விழிப்பவர்கள் இந்த சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை கேட்பதும் கதைகளை கேட்பதும் படிப்பதும் ரொம்ப நல்லது. சிவனுடைய நாமத்தை உச்சரித்தபடியே நம்ம இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். 63 சிவபுராணம், சிவ வரலாறுகளை கேட்பதும் படிப்பதுமே நமக்கு புண்ணியம் தரும். இரவு கண் விழித்திருப்பவர்கள் எல்லாராலையும் கண் விழித்திருக்க முடியாது. எல்லாராலும் கண்டிப்பா கண் விழித்திருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. முடிஞ்சவங்க நீங்க செய்யலாம். இரவு கண் விழித்திருப்பவர்கள் எல்லாருமே சிவனுடைய நாமத்தை சொல்லி நீங்க இந்த வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். மறுநாள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு நெய்வேத்தியமா நீங்க பால், பழம், கற்கண்டு, உலர் பழங்கள் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க நெய்வேத்தியமா செஞ்சு படையலிடலாம். வில்வ இலைகளை அர்ச்சித்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி தூப தீபங்களை காட்டி வழிபட்டாலே போதும். அன்புக்கு உரிய கடவுள், அன்பான கடவுள், அன்பை காணிக்கையாக வைத்து வழிபட்டாலே நம் துயரங்களை தீர்க்க ஓடோடி வந்து விடுவார். புண்ணியம் தரக்கூடிய புண்ணிய நாள் இந்த மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி பிரபஞ்சத்தால நமக்கு வழங்கப்பட்ட ஒரு வரம். இந்த மகா சிவராத்திரி யாருமே தவற விடாதீங்க. உங்களால எப்படி பூஜை செய்ய முடியுமோ எளிய முறையில அன்போடு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளை அர்ச்சித்து தூப தீபங்களை காட்டி வழிபட்டாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைத்துவிடும். இந்த தவறு விடாம எல்லாரும் பூஜை செய்து பலனடைங்க. முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. உங்களால எத்தனை பேருக்கு செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு அன்னதானம் செய்யுங்க. சிறப்பான பலனை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அவங்களும் பயன்பெறட்டும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.